Good morning, guys. Okay, in the last class we finished discussing about perfect competition. இல்லையா பர்ஃபெக்ட் காம்படிஷன் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருந்தோம். இன் டுடேஸ் கிளாஸ் we are going to discuss about imperfect competition. Okay, so the concept of imperfect competition was propounded in the year 1933 in England by John Robinson. Okay, so John Robinson அப்படிங்கிறவர் தான் 1933 இந்த கான்செப்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து கொண்டு வந்தார். ஓகே, ஸோ ஹீ இஸ் அன் அமெரிக்கன் by E.H. Chamberlain. Okay, so John Robinson is from England and E.H. Chamberlain is from America. These both found the concept of imperfect competition in the year of 1933. Okay, so it is an important market category where the individual firms exercise their control over price. ஓகே, நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்துருப்பீங்க. பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபர்ம்ஸ், அங்கே இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸ் டேக்கர்ஸ் மட்டும்தான். மார்க்கெட் என்ன ப்ரைஸ் இருக்கோ அது மட்டும்தான் அவங்க எடுத்துக்க முடியும். தே கனாட் மேக் ப்ரைஸ். ஓகே, இந்த குறிப்பிட்ட ப்ரைஸ் வந்து அவங்களால வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ தே ஆர் ஒன்லி ப்ரைஸ் டேக்கர்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து ஆல் த செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ஆர் ப்ரைஸ் டேக்கர்ஸ். வேறஸ் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வந்து செல்லர்ஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ தே ஆர் ப்ரைஸ் மேக்கர்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் டேக்கர்ஸ், வேறஸ் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரைஸ் மேக்கர்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் கமிங் டு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா imperfect competition is a competitive market situation where there are many sellers but they are selling heterogeneous goods அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சிமிலர் கூட்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. இங்கே இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, ஆனால் வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான கூட்ஸ், சேமான கூட்ஸ் இருக்காது, டிஃப்ரெண்ட்டான கூட்ஸ் வந்து வைப்பாங்க. ஓகே, ஸோ ஆஸ் த நேம் சஜெஸ்ட்ஸ் காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட் இன் நேச்சர். ஓகே, நேம்லேருந்து என்ன தெரியுது? இம்பர்ஃபெக்ட்னாலே அந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ்னாலே ஒரு இம்பர்ஃபெக்டாக இருக்கும் நேச்சரு. பர்ஃபெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, எல்லாமே சேமாக இருக்கும், ப்ரைஸஸ் எல்லாம் சேமாக இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இங்கே வந்து கூட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுவாங்க. Okay, so that is why from the name itself we can see it is imperfect in nature. So this is a definition. And coming to description, imperfect competition is a real world competition. Okay, today some of the industries and sellers follow it to earn surplus profits அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ரீசெண்டாக லைக் நம்ம வந்து இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி, இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா in this market scenario the seller enjoys luxury of influencing the price in order to earn more profits அப்படின்னு சொல்கிறாங்க. which means so luxury of influencing the price. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன் மாதிரி கிடையாது இல்லையா. ஸோ அங்கே வந்து ப்ரைஸ் வந்து என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அதுதான் அவங்களால எடுத்துக்க முடியும். வேறஸ் ஹியர் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க செல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணுற ஒரு பவர் வந்து இங்கே இருக்கிற செல்லர்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா, இஃப் எ செல்லர் இஸ் செல்லிங் non-identical goods in the market then he can raise the prices and earn profits. ஓகே, இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே வந்து கொண்டு வந்ததில்லை. ஸோ யாருமே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து விற்றதில்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நியூ செல்லர் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் ஒரு புதுசாக ஒன்று லான்ச் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே வாங்குவாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லருக்கு வந்து நிறையா ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ இது சரி என்னடா இது நிறையா ப்ராஃபிட் வருதுன்னு நினச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, நியூ செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இதனால் என்ன ஆகும்? அகெயின் வந்து லாஸ் ஏற்படும். ஓகேவா, ஸோ ஒரு ப்ராடக்ட் புதுசாக இருக்கிறப்ப தான் எல்லோரும் வாங்குவாங்க. அதே ப்ராடக்ட் நிறையா பேர் வந்து introduce பண்ணுறப்ப என்ன ஆகும்? people will ignore and people will not buy the same product. Okay, this results in again loss.
ஓகே. ஸோ தட் இஸ் வாட் தே சேயிங். நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கு இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கு மெயின் வந்து டிஃப்ரென்ஸை நல்லா நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரெண்டுமே வந்து நிறைய ஸோ மெனி செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் இருப்பாங்க. ஆனால் பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து சிமிலர் ப்ராடக்ட் வந்து விற்பாங்க, வேறாஸ் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரைஸ் டேக்கர்ஸ், வேறாஸ் இன் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் தே ஆர் ப்ரைஸ் மேக்கர்ஸ். திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர். ஓகே, அண்ட் கமிங் டு மோனோபொலி. Okay, so monopoly பார்த்தீங்கன்னா the word monopoly has been derived from the combination of two words, that is mono and poly. Okay, mono refers to a single and poly refers to seller. Okay, so mono na single and poly na வந்து seller அப்படினு சொல்றாங்க. In this way, monopoly refers to a market situation there is only one seller of a commodity, hence there is no scope for competition சொல்றாங்க. இந்த மோனோபோலினாலே அந்த மார்க்கெட்டில் அந்த ஒரு ப்ராடக்ட், அந்த ஒரு செல்லர் மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த ஒரு செல்லருக்கு வந்து எந்த ஒரு காம்படிஷனுமே இருக்காது, ஃப்யூச்சர்லேயும் எதுவுமே இருக்காது. ஸோ எந்த ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு மோனோபோலி சுச்சுவேஷனில். ஓகே, கமிங் டு டெஃபினேஷன். ஸோ த மோனோபோலி இஸ் ஏ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கேரக்டரைஸ்ட் பை ஏ சிங்கிள் செல்லர் செல்லிங் த யூனிக் ப்ராடக்ட். ஓகே, யூனிக் ப்ராடக்ட் என்ன? அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்டோட காப்பி வந்து எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஒன் அண்ட் ஒன்லி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்ட் வைப்பாங்க. ஓகேவா? வித் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் த நியூ ஃபர்ம் டு த என்டர் மார்க்கெட். இங்கே வந்து மோனோபோலி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபர்ம் என்டர் ஆகிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் மோனோபோலி is a form of market where there is a single seller selling a particular commodity for which there are no close substitutes அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் ஒன்று சிங்கிள் கம்யூனிட்டி தான் இருக்கும், அதுக்கு சப்ஸ்டியூட் அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது, ஜீரோ சப்ஸ்டியூட்ஸ். ஓகே, அண்ட் கமிங் டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலி ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா there is a single producer or seller for the product. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் ப்ரொடியூசர் தான் இருப்பாங்க, சிங்கிள் செல்லர் தான் இருப்பாங்க இன் மோனோபோலி. அண்ட் செகண்ட் இஸ் the product of a monopolist is unique and has no close substitute, and அதுக்கு வந்து யூனிக்காக இருக்கும், அது சப்ஸ்டியூட்டே இருக்காது. அண்ட் ஸ்ட்ரிக்ட் பேரியர் ஃபார் நியூ ஃபார்ம்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ரொம்பவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் மோனோபோலிஸ்ட் ஆர் ப்ரைஸ் மேக்கர்ஸ். ஓகே, மோனோபோலிஸ்ட் எல்லாருமே வந்து ப்ரைஸ் அவங்க வேலை டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் த மோனோபோலிஸ்ட் ஏர்ன்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆர் அப்நார்மல் ப்ராஃபிட். ஓகே, அந்த மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? கம்பல்சரியாக வந்து அந்த பொருள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதே தான் வாங்கி ஆகணும், ஏன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபோலிஸ்ட் எல்லாருக்குமே வந்து நிறைய ப்ராஃபிட் வரும், அப்நார்மல் ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலி. அண்ட் சோர்ஸஸ் ஆஃப் மோனோபோலி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மோனோபோலி. ஓகே, நேச்சுரல் நம்ம ஏர்த்லேருந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து அதுக்கு ஓனர்ஷிப்பை தான் வந்து நேச்சுரல் மோனோபோலின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு மைன்ஸ், ஆஃப்ரிக்காவில் இருக்க கோல்டு மைன்ஸ், அண்டு கோல் மைன்ஸ், நிக்கல் இன் கனடா. ஸோ இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மேக்ஸிமம் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அரேபியன் கண்ட்ரிஸ் நிறையா கிடைக்கும் இல்லையா? ஸோ தே ஆர் ஓனர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஓகே, அண்ட் கமிங் டு ஸ்டேட் மோனோபோலி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளையர் ஆஃப் சம் ஸ்பெஷல். ஸோ ரயில்வேஸ் இன் இந்தியா. ஸோ ரயில்வேஸ் வந்து அதோட ஓனர்ஷிப், அதோட கண்ட்ரோல் வந்து ஓன்லி த கவர்மெண்ட் ஆஃப் ஆர் இந்தியா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது யாரும் வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது, நியூ ரயில்வே சிஸ்டம்ஸ் யாரும் கொண்டு வர முடியாது. ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் கமிங் டு லீகல் மோனோபோலி. ஸோ மோனோபோலி ஃபர்ம் கேன் கெட் இட்ஸ் மோனோபோலி பவர் பை கெட்டிங் பேட்டன்ட் ரைட்ஸ், ட்ரேட்மார்க் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஓகே, ஸோ லீகல் மோனோபோலி லீகலாக வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட வந்து நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிட்டு நம்ம ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது யாராலையும் காப்பி பண்ண முடியாது, அது யாராலையும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த 3 types ஆஃப் மோனோபோலி. அண்ட் ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் என்ற மோனோபோலி. ஸோ நம்ம வந்து அண்டர் மோனோபோலி எப்படி ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் எப்படி டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ ஏ மோனோபோலி இஸ் ஏ ஒன் ஃபர்ம் இண்டஸ்ட்ரி, தேர்ஃபோர் ஏ ஃபர்ம் அண்டர் மோனோபோலி ஃபேஸஸ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ். ஓகே, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எடுத்திருப்பாங்க. ஓகே, இன் ஒய் ஆக்சிஸ் தே ஆர் டேக்கிங் அவுட்புட். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டயக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும் நீட்டாக. ஓகே, ஸோ எனக்கு இங்கே சரியாக
நீட்டாக ட்ரா பண்ண முடியாது, உங்கள் நோட்ஸில் நீங்கள் நீட்டாக ட்ரா பண்ணணும். அண்ட் தென் ட்ரா பண்ணுறப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மறக்காமல் போட்டுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன மென்ஷன் பண்ணுது, குவான்டிட்டி. ஒய் ஆக்சிஸ் என்ன மென்ஷன் பண்ணுது, அவுட்புட் ஆர் ப்ரைஸ். ஓகே, ஸோ அவுட்புட் இல்லைனாலும் ப்ரைஸ்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏஆர் கர்வ் வந்து மேலே இருக்கும் அண்ட் எம்ஆர் கர்வ் வந்து கீழே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஏஆர் கர்வ் அண்ட் எம்ஆர் நீங்கள் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் காம்படிஷனில் கிராஃப் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏஆர் வந்து ஈக்குவல் டு எம்ஆர்னு இருக்கும். ஓகே, உங்களை ஹோப் யூ ரிமெம்பர். ஸோ இது இங்கே வந்து மோனோபோலிஸ்டிக்கில் எதுக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்காக இருக்குது, அங்கே எதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ ஏஆர் கர்வில் மோனோபோலிஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் ஒரே ஒரு செல்லர் மட்டும்தான் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கம்மியாக. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ வந்து இங்கே வந்து 100 இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப கம்மி பேர் வாங்குவாங்க. ஓகே, ஸோ அதே குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா என்ன ஆகும், அவுட்புட் வந்து குவான்டிட்டி வந்து நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து அதனால தான் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். ஓகே, ஸோ ப்ரைஸ் கம்மியாக என்ன ஆகுது, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ வந்து ஓகே, I'll tell you again why it is ஸோ இப்போ இங்கே இருக்குது, இங்கே 100ல் இங்கே 100 90 80 ஓகே 10 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ப்ரைஸ் 100 இருக்கிறப்போ அங்கே வந்து ஒரு 10 பேர் தான் வாங்குறாங்க. ஓகே, அதே ப்ரைஸ் வந்து 90 இருக்கிறப்போ அது ஒரு 20 பேர் வாங்குறாங்க. ப்ரைஸ் 10 ரூபீஸ்க்கு வந்துருச்சு, அப்போ எத்தனை பேர் வாங்குறாங்க, 100 மெம்பர்ஸ் வாங்குறாங்க. ஸோ ப்ரைஸ் கம்மியாக என்ன ஆகுது, எஸ் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். ஓகே, ஸோ நீங்கள் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஏஆர் வந்து ஈக்குவல் டு எம்ஆர்னு இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரைஸ் விற்கிறாங்களோ அதே ப்ராடக்ட் தான் அடிஷ்னல் யூனிட்டுக்கு விற்கிறப்பையும் அதே ப்ரைஸ் தான் இருக்கும். அதனால் ரெவன்யூ வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ வந்து ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் மார்ஜின் ரெவன்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ மார்ஜின் ரெவன்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா, மார்ஜின் ரெவன்யூ டெஃபினிஷன் என்ன, அடிஷ்னல் யூனிட் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப வர ரெவன்யூ தான் மார்ஜின் ரெவன்யூ இல்லையா. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாங்களோ அதே தான் அடிஷ்னல் யூனிட்டுக்கும் அதே ப்ரைஸில் தான் விற்பாங்க. ஸோ தட் இஸ் வை ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு மார்ஜின் ரெவன்யூ இன் பர்ஃபெக்ட் காம்படிஷன். அதனால தான் அது வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஓகே, ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். ஓகே, அண்ட் கம்மிங் டு திஸ், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ரெவன்யூ மார்ஜின் ரெவன்யூ கர்வ் போட்டுக்கிட்டோம். ஓகே, ஆவரேஜ் அண்ட் மார்ஜின் ரெவன்யூ கர்வ் போட்டுக்கோங்க, நல்லா அழகாக போட்டுக்கோங்க. ஏஆர் அண்ட் எம்ஆர். ஓகே, இது மறக்கக்கூடாது, குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ். ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் கர்வ் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா, ஆவரேஜ் கர்வ் எப்படி தெரியும். அண்ட் மார்ஜினல் கர்வ் வந்து ஒரு டிக் ஷேப்பில் இருக்கும் இல்லையா. மார்ஜினல் கர்வ் இந்த 4 கர்வ்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் வந்து நீங்கள் வந்து இது வந்து இந்த யூ ஷேப் இருக்கிறது வந்து ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் ஒரு டிக் ஷேப்பில் இருக்கிறது வந்து மார்ஜினல் காஸ்ட். இந்த 4 கர்வ்ஸ் போட்டுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், ஸோ தி மோனோபோலிஸ்ட் வில் கண்டினியூ டு செல் ஹிஸ் ப்ராடக்ட் ஆஸ் லாங் ஹிஸ் மார்ஜினல் ரெவன்யூ. இன்னொரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோபோலிஸ்ட் வந்து மோனோபோலிஸ்டிக் அங்கே செல்லர்ஸோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ. ஸோ அவங்களோட ரெவன்யூ வந்து எப்பயுமே கிரேட்டராக இருக்கணும் when compared to காஸ்ட். ஓகே, ரெவன்யூனா என்ன, லாபம். காஸ்ட்னா அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு. ஓகே, நம்ம லாபம் தான் அதிகமாக இருக்கணும் when compared to காஸ்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கு லாபம் நிறையா வர வரைக்கும் தான் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க லாபம் இப்போ ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, காஸ்ட்டோட ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா they will stop selling their product. Okay, so this is the thing. So that is what they are saying here. Okay, so that is what they are saying. Monopolist will continue to sell his product as long as his marginal revenue is greater than marginal cost. Okay, and இங்கே வந்து ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவன்யூ அண்ட் டோட்டல் காஸ்ட்.
ஓகே, டோட்டல் ரெவன்யூ அண்ட் டோட்டல் காஸ்ட். டோட்டல் ரெவன்யூ வந்து ஒரு 100Q மைனஸ் 4Q² எடுத்திருக்காங்க. அண்ட் டோட்டல் காஸ்ட் வந்து Q³ மைனஸ் 18Q² ப்ளஸ் 91Q ப்ளஸ் 12. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு இமேஜினரி ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகேவா? அந்த அவுட்புட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் ரெவன்யூ, ஒரு டோட்டல் ரெவன்யூ அண்ட் டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு இமேஜினரியாக எடுத்துருக்காங்க. அண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் ரெவன்யூவில் இருந்து ஆவரேஜ் ரெவன்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவேஷன் டோட்டல் ரெவன்யூயோட ஈக்குவேஷன் வந்து டிவைடட் பை Q பண்ணிங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ வந்துடும். Okay, so in order to find the average revenue you need to divide total revenue equation by Q. Okay, so total revenue equation என்ன இங்க 100Q minus 4Q². Okay, so இது by Q பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 100Q I'll tell you, 100Q by Q minus 4Q² by Q. Okay, so it gets cancelled and you will get 100 minus 4Q. Okay, so that is what the equation here they are given. Okay, and in the same way okay, see guys, total revenue, so average revenue and marginal revenue. Okay, so இது ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to find average revenue you need to solve total revenue by Q. Okay, அதே மாதிரி marginal revenue find out பண்ணணும்னா you need to differentiate total revenue. So d by dt பண்ணிங்கன்னா you will get marginal revenue. So now I will explain you that now. Okay, so average revenue and average cost பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா divided by Q பண்ணிக்கணும். Okay, if it is total revenue you need to if it is to find average revenue you need to divide total revenue. If it is to find average revenue you need to divide total revenue by Q. Okay, so if it is average cost you need to divide total cost by Q. Okay, and marginal revenue na differentiate total revenue. Okay, if it is marginal cost you need to differentiate total cost. Okay, so this is the formula. So அதுதான் இங்கே வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா you will get total revenue, average revenue and marginal revenue and marginal cost and average cost. ஓகே, ஸோ இந்த தனித்தனி ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி வந்து ஒரு அசம்ஷன் குவான்டிட்டி எடுத்திருக்காங்க. ஸோ Q வந்து நீங்கள் வந்து இருக்கிற எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா you will get all the average revenue, total revenue and marginal cost and average cost. Okay, and then here எதுக்கு குவான்டிட்டி 3 மட்டும்தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ, ஸோ மார்ஜினல் காஸ்ட் வந்து 10 அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கே காஸ்ட் வந்து 10 இருக்குது. ஓகே, காஸ்ட் வந்து 10 இருக்குது அண்ட் ரெவன்யூ வந்து 76 இருக்குது. காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வர லாபம் வந்து நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவான்டிட்டி 4 Q4 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே காஸ்ட் வந்து ரொம்பவே நிறையா இருக்கும். ஓகே, கம்பேர்ட் டு ரெவன்யூவோட ரெவன்யூவோட காஸ்ட் ரொம்பவே அதிகமாயிரும் when we take q is equals to 4. So that is why the firm is stopping until q is equals to 3. okay, இந்த values எல்லாமே நீங்கள் கொண்டு போய் substitute பண்ணிட்டீங்கன்னா you will get the graph. okay, so at point 3ல வந்து ஸோ அட் குவான்டிட்டி 3ல வந்து நமக்கு வந்து மார்ஜினல் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் வந்து மார்ஜினல் காஸ்ட் கிட்ட 10 கிட்ட பிளாட் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் கிராஃப் டச் ஆர் எம்ஆர் கிராஃப் டச் ஆகிற மாதிரி 76 டச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து டச் ஆகிற மாதிரி டச் பண்ணி வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு 2 ஆவரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் கிராஃப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த அசம்ஷன் ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இந்த 2 டோட்டல் ரெவன்யூ அண்ட் டோட்டல் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து ரிமைனிங் எம்ஆர் அண்ட் ஏஆர் அண்ட் எம்சி அண்ட் ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்த ஈக்குவேஷன்ஸில் குவான்டிட்டி 3 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸோட வேல்யூஸும் வந்துடும். ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் கிராஃபில் பிளாட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோனோபோலிஸ்டிக் அவுட்புட் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ குவான்டிட்டி 3லே எதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு குவான்டிட்டி போச்சுன்னா நம்மளோட செலவு அதிகமாயிரும் கம்பேர்ட் டு அவர் லாபம். ஓகே, ஸோ தட் இஸ் வை தேர் ஸ்டாப்பிங் ஹியர். அண்ட் கம்மிங் டு டோட்டல் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூ நீட் டு சப்ராக்ட் ஆவரேஜ் ரெவன்யூ மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட் இன்ட்டு டோட்டல் அவுட்புட். ஓகே, ஸோ இங்கே ஆவரேஜ் ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 மைனஸ் காஸ்ட் வந்து -50, டோட்டல் அவுட்புட் என்ன நம்மளுக்கு 3. ஸோ இன்டூ 3 பண்ணிவிட்டு யூ வில் கெட் த டோட்டல் ப்ராஃபிட். Okay, so this is how we will find out the output in monopoly, price and output in monopoly. Okay, if you have any doubts please let me know.